துர்கா, துர்கா, பாடி வழியே. என்ன என் அருமை புருஷா, என்ன இந்த பக்கம்? ஆண்டி, உன்னை இதுக்கப்புறமா சும்மா விட்டுன்னு வச்சுக்க. என்ன இந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டேன். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில உமா வாக்கிய கெடுத்துட்டல. உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், என்ன முத்தையா, உன்னை பெரிய ஆம்பளை நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது. ஏய், ஆம்பளை காட்டவா, ஆம்பளை காட்டவா. என்ன 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 கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லுடா பாக்கலாம், கொல்லு. ஆனா என்ன நீ கொன்னுட்ட, நீ தோத்துட்டதா அர்த்தம்யா. வா இப்ப கொல்லு, கொல்லு. ஏன் பாத்துட்டு இருக்க? கொல்லு. என்ன பாக்குற? நீ எல்லாம் போலீஸ்காரன் வெளியே சொல்லிட்டு தெரியாத. ஒரு பொட்டச்சி நானே உன் கடல விரல விட்டு ஆட்டுறேன். என்ன சமாளிக்க துப்பில்ல, நீ என்ன கொல்ல வரியா? அட தூ. என்னமோ அடிக்கடி சொல்லுவியே உன் லெவலுக்கு நான் வில்லி இல்லன்னு. இப்ப புரியுதா நான் எப்பேற்பட்ட வில்லின்னு? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தோக்கடிச்சிட்டு கொல்லணும், கொன்னுட்டு தோக்கடிக்க கூடாது. நிறுத்தி. பிரச்சனை உனக்கு எனக்கு தானே. எதுக்கு உமா அப்படி பண்ண? உன்னை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும்ல. அதான் அந்த உமாவை அடிச்ச. இப்ப நீ துடிக்கிறல்ல, அதுக்குதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படி பண்ணிட்டு பெரிய வீரம் மாதிரி பேசுற. நீ ஒரு பொம்பளை அடி. ஆமா, நான் பொம்பளை உனக்கு யார் சொன்னது? உருவத்துலதான் பொம்பளை, உள்ளுக்குள்ள 10 ஆம்பளைக்கு சமண்டா. புடவை கட்டினவல்ல பொம்பளை நினைச்சது ஓன் தப்பு. முதுகுல குத்திட்டு ஜெயிக்கிறதுக்கு பேரு வீரம் இல்லடி. இது வீரம்னு யார் சொன்னது? இதுக்கு பேரு ராஜதந்திரம். அர்ச்சி, வாய மூடு. பெரிய பாண்டிய மன்ன வாரிசு அப்படியே ராஜதந்திரம் பண்ணி கோட்டையை புடிச்சிட்டியாக்கோ. பொண்ட வந்த சிரிக்கினி உனக்கு ஒரு தாலியை கட்டி பொண்டாட்டின்னு அங்கீகாரம் கொடுத்தா நீ என்னைய அழிக்க பாக்குறியா? நான் உன் கையால தாலி கட்டிக்கிட்டதே உன் அழிக்கிறதுக்காக தாண்டா. ஒருவேளை நீ ஜெயிச்ச, நான் என் மீசியை வழிச்சிட்டு உன் புடவைய வாங்கி கட்டிக்கிறேன்டி. அட, இது நல்லா இருக்கே. போர்னு வந்துட்டா மன்னனை மட்டும் தாக்க முடியாது. இடையில வர தளபதிய கொல்லணும், எதிர்க்க வர சிப்பாய கொல்லணும், கூட வர குதிரைங்களை கொல்லணும். அதுக்கப்புறம் தான் கடைசியா மண்ண கவ வச்சு கொல்லணும். நீ என்னைக்குமே எனக்கு மண்ணாதி மன்னன் தாயா. உன்ன கடைசியா தான் மண்ண கவ வச்சு கொல்லணும். உமா விஷயத்துல ஏமாந்துட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? இப்ப இந்த செகண்டே ஒன்னு போட்டு தள்ளிட்டு நானே தனிப்பட ஆரம்பிச்சு கூட சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருவேன். ஆனா இப்ப ஒரு வார்த்தை சொன்னியே, தோக்கடிச்சிட்டு கொல்றான்னு. அந்த வார்த்தை தாண்டி ஒன்னு அன்னைக்கு காப்பாத்திருக்கேன். என்ன சொன்ன? நான் பொம்பளை இல்ல 10 ஆம்பளைக்கு சமமா? பொம்பளை நீயே 10 ஆம்பளைக்கு சமம்னா ஆம்பளை சிங்கம், அதுவும் போலீஸ்காரன். நான் எத்தனை சிங்கத்துக்கு சமம்னு காட்டுறேன்டி உனக்கு. என்ன இங்க வந்து பிலிம் காட்டுறியா? ஸ்கிரீனு கிழிஞ்சிடும். ஸ்கிரீனு கிழிதா இல்ல உன் முகர கிழிதாங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்க தாண்டி போறேன். பாக்கலாயா புருஷா, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் அத்தை பொண்ணு உமானால உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது இல்ல? அதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய அசிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா அதே வந்து தடுத்து பாரியா? தடுக்க தாண்டி போறேன். அது மட்டும் இல்ல, எங்க உமாப்பட்ட அசிங்கத்தை இந்த ஊர் அறிய தொடக்கிறேன். எந்த ஜெகனை வச்சு எங்க உமாவனை அசிங்கப்படுத்தினியோ அதே ஜெகனை வச்சு எங்க உமா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டி. இன்னைக்கு உமாவை ஜெகனின் தப்பா பேசினா இதே ஊர் வாயால இவங்க நல்ல புருஷன் போராட்டின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன். அப்படி சொல்ல வைக்கல நான் முத்தையாலடி. பார், கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு கருமாதியும் பண்றேன். அப்ப தெரியும் இந்த முத்தையா யாருன்னு உனக்கு. ஏன் கோமதி? அதான் சூர்யாவை காயத்ரி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சும்மாதான் இருங்களேன். நானே என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தவிச்சு போயிருக்கேன். இதுல நீங்க வேற. ஆமா, கோவப்பட்டாலும் மொத்தமா பட்டுருவ, பாசம் வச்சாலும் மொத்தத்தையும் காட்டிடுவ. அதுக்கு பேர் தாங்க அம்மா. சரி சரி,
எனக்கு ஒரு காஃபி போட்டு. ஏய் உங்க அப்பாக்கு முதல்ல ஒரு காஃபி கொண்டு வந்து குடு. சும்மா நோய் நோய்னு சொல்லிட்டு இருக்காரு பாரு. ஏய் அம்மா, என்ன நீ தாய் பாசங்கிற பேர்ல தீவிரவாதமே பண்ணிட்டு இருக்க? நான் தீவிரவாதம் பண்றேனா? வாப்பா. சூர்யா, சூர்யா எப்படி பாருக்க? ஏன்டா உனக்கெல்லாம் அப்படி நடக்குது? அழாதம்மா, அதான் வந்துட்டல்ல. ஏய் கோமதி, அவனே இப்பதான் வந்திருக்கான். முதல்ல குளிக்க சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட ஏதாவது செய்யுங்க. இருக்கட்டும்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி, சுப்பு எப்படி மாட்டினா? எல்லாம் காயத்ரியால தான். செல்வத்தோட செல்போனை எடுத்து நம்ம தண்டபாணியை வச்சு செல்வம் குரல்லையே சுப்பு கிட்ட பேச வச்சு சுப்புவே வர வச்சுட்டா. சுப்பு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ரிலீஸே பண்ணாங்க. அப்போ அந்த சுப்புவை தூக்கி உள்ள போட்டுட்டாங்களா? இல்லையே, எல்லா அரசியல்வாதியும் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் படுப்பாங்களே, அதே மாதிரி தான் அவ தலையில ஏதோ கட்டின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா. என்னது, மூளையில கட்டியா? ஆமா வனிதா, அவ மூளையில ஏதோ கட்டி இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மூளையே இல்ல, அப்புறம் எப்படி மூளையில கட்டி வரும்? அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டாளா? இது டிராமா இல்ல மாமா. சுப்புவுக்கு உண்மையிலேயே தலையில கட்டி இருக்கு. அட போமா, அவளை பத்தி நமக்கு தெரியாதா? மாமா, இத்தனை நாளா நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்தினா. இப்போ அந்த கடவுளே அவளை ஏமாத்திட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல மயங்கி விழுந்த உடனே டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு அவ தலையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே நானே சுப்பு கிட்ட பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஆனா அவங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் உடனே வேற டாக்டர் கிட்ட கேட்டோம். ஆனா அவரும் அதே தான் சொன்னாரு. ஏன் இந்த டாக்டர் காசு கொடுத்தவன் அந்த டாக்டர் காசு கொடுக்க மாட்டாளா? அந்த டாக்டர் கிட்ட பணம் கொடுத்தாலாம் வாங்க மாட்டார் சூர்யா. ஏன்? சுப்புவை ரெண்டாவதா செக் பண்ணது நம்ம ஃபேமிலி டாக்டர் தாமோதரன் ரெட்டி. தாமோதரன் டாக்டரே சொல்லிட்டாரா? ஆமாத்த, சுப்பு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா இப்படிதான் தானும் அழிஞ்சே போகணும். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம சுப்பு. என்னது நம்ம சுப்புவா? ஏமா, தலையில பிரச்சனை அவளுக்கா இல்ல உனக்கா? அதானே, அவ செஞ்ச கொடுமையெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன? இங்க பாரு, நீ நல்லவளா இரு, அதுக்காக இந்த அளவுக்குலாம் நல்லவளா இருக்காத. ஏங்க, சுப்பு சாக போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ மேல எப்படி கோவம் வருங்க? இறக்கம் தானே வரும். என்ன இறக்கப்படுறதுக்கு கூட யார் யாருக்குன்னு ஒரு விவஸ்தை இருக்கா. நீ வேணும்னா பாரு, அவ தலையில கட்டி இருக்குன்னு சொன்ன விஷயம் கண்டிப்பா பொய்யதான் இருக்கும். இல்ல சூர்யா, இந்த விஷயத்துல போய் எதுவுமே இல்ல. உண்மையிலேயே சுப்பு செத்துருவா. ஏய், அவ சாகட்டும் சாகாம போட்டு நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? முதல்ல எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வந்துறேன். டேய், அத்தை, கௌதம் எங்க? இப்பதாம்மா சாப்பாடு ஊட்டி படுக்க வச்சேன். மேல உன் ரூம்ல தான் தூங்குறான். மா, நீயும் போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். காயத்ரி, நீ சுப்புவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத. அவ செத்தா செத்து ஒழியட்டும். தயவு செஞ்சு நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ஏய் ஜெகன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க உட்காந்து ஹாயா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க. ஏன், என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சா? உன்னை அந்த முத்தையா வெறியோட தேடிட்டு இருக்கான். அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், முத்தையாவை பத்தி நீ என்ன நினைச்சிட்ட? நாமெல்லாம் எண்ணெயில விளக்கு போட்டா அவன் தண்ணியிலேயே விளக்கு போடுவான். அதுலயும் போலீஸ்காரன் வேற. உன்னை நிச்சயமா கண்டுபிடிக்காம விட மாட்டான்.
பிடிச்சி என்ன மேடம் பண்ணுவான்? ஜெயிலுக்குள்ள தள்ளுவான். ஜெயில எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவன் என்ன உள்ள தூக்கி போட்டா நீங்க என்ன வெளியில எடுக்க போறீங்க? அவ்வளவுதானே? ஏய் லூசு, அவன் உன்னை ஜெயில தள்ளினா கூட பரவாயில்ல. அவனோட ஐடியாவே உன்னை கண்டுபிடிச்சு அந்த உமாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஐயோ, அதுக்கு அவன் என்ன உள்ள தூக்கியே போடலாமே. ஜெகன், இது பாரு, விளையாடுறதுக்குலாம் இது நேரம் இல்ல. நீ தயவு செஞ்சு இங்க இருக்காத. நீ எங்கேயாவது வெளியூருக்கு கொஞ்ச நாள் போயிடு. நான் போன் பண்ணதுக்கு அப்புறமா நீ வா. அது சரிதான். போனா எங்க போறது, எப்படி போறது? அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, செலவுக்கும் பணம் இல்ல. இந்த மாதிரி சரி, நேரத்துல இதுக்காக தானே நீ அடிபட்டு இருக்க. இந்தா புடி. நீங்களா கூப்பிடாம நான் இந்த ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். நான் வரேன் மேடம். ஜெகன், ஆமா சொல்லுங்க மேடம். நீ என்ன சொன்ன? உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்ன? ஆமா. காமாட்சி, என்ன நடந்ததே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? போ, ஏதாவது வேலையை பாரு போ. மா மா என்னப்பா, ஏன் பதட்டமா இருக்க? மா, நம்ம உமாவோட வாழ்க்கை சீரஞ்சத்துக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? அந்த துர்கா தான்மா. பண்ற எல்லாத்தையும் அவ பண்ணிட்டு அன்னைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் வந்து அவ பேசிட்டு போயிருக்காமா. என்ன நேரடியாக எதுவும் பண்ண முடியலன்னதும் நம்ம உமா வாழ்க்கைய ச்சே. முத்தையா, இதுக்கு மேல அவளை சும்மா விடக்கூடாது. அம்மா நான் சொல்றேன், அவளை இழுத்துட்டு வந்து முச்சந்தில நிக்க வச்சு அவ தலைமுடிய அறுத்தெறிஞ்சு தானிய கரைச்சு அவ மூஞ்சில ஊத்துனாதான் என்னோட ஆத்திரமே அடங்கும். இல்லம்மா, அவள் அப்படி பண்றதுனால நம்ம உமா வாழ்க்கை மாற போறதில்ல. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? இப்போதைக்கு அவளை ஒன்றும் பண்ண வேணாம். அவளை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உமாவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம். மாமா, அவனையா? இதை பாரு உமா, உன் காயத்தை மட்டும் தான் என்னால் சரி பண்ண முடியும். ஆனால் அந்த வடு போகணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் சரியா வருமாப்பா? இல்ல நீ முத்தையா சொல்றதுதான் சரி. முத்தியா, சார் உள்ள வாங்க சார். நான் வரது இருக்கட்டும், முதல்ல நீ வெளியே வா. என்னாச்சு சார்? அன்னைக்கு என்னவோ பெரிய யோ மாதிரி பேசின, இன்னைக்கு என்னாச்சு? நான் சொன்ன இதன உண்மை. கொஞ்சம் ஏமாந்திருந்தா இந்த ஒழுக்கங்கெட்ட பொண்ணை எங்க தலையில கட்டி வச்சிருப்பீங்க. இதை பாருங்கம்மா, எங்க வீட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, மரியாதை போயிடுங்க. ஆமா ஆமா, உங்க வீட்டு பொண்ணு தான். இன்னைக்கு உங்க வீட்டு பொண்ணு, நேத்து வேற வீட்டு பொண்ணு, நாளைக்கு நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இல்லனா காலம் பூரா என் பையன் இந்த நடத்த கட்டளோடய வாழ்ந்திருக்கணும். மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. அப்புறம் மரியாதை கேட்டுருமா? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல, உனக்கெல்லாம் என்னையா வெட்டி வீரா? போன் சொல்றல. அடேங்கப்பா, போகலைன்னா துப்பாக்கி வச்சு சுட்டுருவீங்களா? நீ அவளுக்கு முறை மாமனா இருக்கிறதுக்கு பதிலா மாமாவா இருக்கு. யாரும் பார்த்து என்ன என்னப்பா மேல கை வைக்கிற? காமாட்சி, விடு. நியாயம் கேட்க வந்தா இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. என்னது நியாயம் கேட்க வந்தியா? உனக்கு எதுக்குமா நாங்க நியாயம் சொல்லணும்? இத பார், என் பிள்ளைக்கு நீயா கழுத்து நீட்டி இருக்க? போயிடு. ஏங்க, இந்த தரங்கட்ட குடும்பத்தோட நமக்கு என்ன பேர்? வாங்க போலாம். தரங்கட்ட குடும்பம் பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. வாடா, வா. வா உமா, வா. டேய், 4 நாளா எங்கடா போன? நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்ல. சும்மா நை நைன்னு கத்திட்டே இருக்காதம்மா. நான் அவசரமா திருப்பூர் போயிட்டு இருக்கேன். திருப்பூருக்கா? அங்க எதுக்குடா போற? அங்க எனக்கு ஒரு பனியன் கம்பெனில வேலை கிடைச்சிருக்குமா, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்பா, நம்ம ஊர்லயே ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது நீ எதுக்குடா அவ்வளவு தூரம் போகணும்? எல்லாம் உனக்காக தாமா. இங்க பாரு, எனக்காக ஒண்ணும் நீ கஷ்டப்பட வேண்டாம்.
வேணும்னா நம்ம ராஜாராம் அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தர சொல்லட்டுமா? மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. திருப்பூர்ல எனக்கு நல்ல சம்பளம், ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தா போதும். அப்புறம் நானே சொந்தமா கம்பெனி வச்சிருவோம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் கொஞ்சம் பணம் தரேன், இதை செலவுக்கு வச்சுக்கோமா. அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னை தேடி யாராவது இங்க வந்தா என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாராவது தேடி வந்தா தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடு. சரி, வரமா. ஜெகன், ஜெகன், ஏய் ஜெகன். யாருப்பா நீ? ஜெகன் வீடு தானம்மா இது? ஆமா. ஜெகன் எங்க இருக்கான்? அது சொல்லுங்கம்மா, ஜெகன் எங்க இருக்கான்? அது வந்து ஜெகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா. இத பாருங்கம்மா, உங்க பையன் ஜெகன் பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பையனுக்கும் நல்லது. என்ன தம்பி மிரட்டுற? மரியாதையை வெளியில போயிடு, இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன். என்னது? நானே போலீஸ்காரன் தான். இத பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. அப்படி இல்ல ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டியிருக்கும். என்னங்க? மா, மா, என்னம்மா ஆச்சு? இத பாருங்கம்மா, என்னம்மா ஆச்சு? மா, மா, என்னம்மா ஆச்சு? மா, மா, என்னம்மா பண்ணுது? மா, என்னம்மா பண்ணுது? மா, என்ன மிஸ்டர் செல்வம், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இப்படி கூலா உட்காந்துட்டு இருக்கீங்க? டாக்டர், என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது டாக்டர், எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, பி சீரியஸ். உங்க சிஸ்டர் இப்ப ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லனா மூளையில இருக்கிற கட்டி உடைஞ்சு அவங்களோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். ஆபரேஷன் தானே டாக்டர், பண்ணிடலாம். ஓகே செல்வம், நீங்க அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்க சீனியர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோம். சரிங்க டாக்டர். இப்போ நான் என் தங்கச்சியை பார்க்கலாமா? ஓ, தாராளமா போய் பார்க்கலாம். தேங்க்யூ. சுப்பு, சுப்பு, நீ ஆபத்தான கட்டத்தில் இருக்கியா? ஆபத்தான கட்டனா இந்த சினிமால காட்டுற மாதிரி ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து நெஞ்ச புடிச்சு சாவாங்களே, அந்த மாதிரியா? உனக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியுமா? இல்லனா நீ மறுகையாவா? அந்த லூசு டாக்டர் என்கிட்டயே சொல்லிட்டு போகுது. என் தங்கச்சி யாரு? அவளை அவ்வளவு சீக்கிரம் ஏமா வந்து மீட் பண்ணிடுவானா? யமனியே நீ சாவடிச்சிருவேன்னு பாவம் அந்த டாக்டருக்கு தெரியாது. ஏன் சுப்பு, தலையில கட்டி ஆபரேஷன் இதெல்லாம் ஓகே, ஆனா என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி திடீர்னு ஒரு பிளான் பண்ண? ஆனா சுப்பு, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சூப்பர் டிராமா.
இது டிராமா இல்லைன்னு. உண்மைதான். எது டிராமா இல்ல சுப்பு? என்கிட்டயே நடிக்காத, நான் உன் அண்ணன். தேவையில்லாத நேரத்துல எல்லாம் பொய் சொல்லி நடிச்சு இப்ப நான் உண்மையை சொன்னா கூட அதுவும் நடிப்பு மாதிரி தெரியுதுல்ல. என்ன சுப்பு சொல்ற? டாக்டர் சொன்னது உண்மைதானே? நிஜமாவே எனக்கு மூளையில கட்டி இருக்கு. இந்த சுப்புவோட சாப்டர் முடிய போதுன்னு. ஏய், வாயை மூடு. விளையாட்டு கூட அப்படி பேசாத. நான் விளையாடல, அந்த ஆண்டவன் தான் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். நான் ஓவர ஆடிட்டேன் போல. அதான் உன் ஆட்டம் எல்லாம் போதும்னு அந்த ஆண்டவன் என் காலை உடைச்சிட்டான். மனுஷனா பிறந்தாவே சாவு நிச்சயம்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் சாவு இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கலன்னு. இது பாரு சுப்பு, இப்ப கூட நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. தயவு செஞ்சு விளையாடாத. இல்லன்னு கௌதம் மேல சத்தி இல்ல என் சூர்யா மேல சத்தியமா சொல்றேன்னு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. தலையில கட்டி இருக்கிறதும் உண்மை. அது ஆபரேஷன் பண்ணாலும் சரியாகாதுங்கிறதும் உண்மை. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் தங்கச்சி சாக போறான்னு, சாக போறா. இனிமே உன் தங்கச்சியை நீ பார்க்க முடியாதுன்னு. இந்த சுப்பு போய் சேர போறா. ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறான்றது தான் கதை. ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு பிரச்சனை, அதை அவன் எப்படி ஏன் காமெடியோட சேர்ந்து சால்வ் பண்ணுறான்றதான் கதை. டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஹீரோக்கு வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணும்போது என்னை லவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்னை லவ் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது புரிஞ்சுதா?